சம்பவம் ஒன்று. பல ஊழல் குற்றங்களில் ஈடுபட்டும் 1 வருடத்திற்கும் மேல் சிறையில் இருந்தும் கூட அமைச்சராக தனது சொகுசு வாழ்க்கையை தொடர்ந்தார் செந்தில் பாலாஜி. சம்பவம் 2. கொஞ்ச நாள் முன்னாடி டெல்லி மக்கள் கிட்ட உங்க முதலமைச்சர் எங்கன்னு கேட்டா சிறையிலன்னு பதில் சொல்லுவாங்க. சம்பவம் 3. நேஷனல் ஹெரால்ட் மாதிரி பண்ற எல்லா தப்பும் பண்ணிட்டு கோர்ட்டில் பெயில் வாங்கிட்டு பதவியை ஜாலியா அனுபவிக்கிற ஒரு கூட்டம். சிறப்பான தரமான சம்பவம். இப்படி எந்த தப்பு பண்ணாலும் பதவியில் இருக்கிற நம்மள எவனாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அகந்தைய சுக்கு நூறா உடைச்சிருக்கு நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு. நம் அரசியல் சாணக்கியர் அமித்ஷா ஜி அரசியலமைப்பு 130வது சட்ட திருத்த மசோதா உட்பட 3 சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணி இருக்கிறார். இதன் சாராம்சம், அமைச்சர்கள், முதல்வர்கள், ஏன் பிரதமர் கூட 5 ஆண்டுகள் தண்டனைக்குட்பட்ட குற்றங்களில் 30 நாட்களுக்கு தொடர்ந்து ரிமாண்ட் செய்யப்பட்டால் பதவி. இதை வழக்கம் போல் எதிர்ப்பவர்கள் இந்தி கூட்டணி, திமுக. திருடர்களுக்கு பயம் வருவது இயல்புதானே. இந்த சட்டத்தில் பிரதமர்களும் பொருந்துவர் என அதை சேர்க்க சொன்ன மாமனிதர் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான். இதுதான் நம்ம அரசியல் சாணக்கியர் அமித்ஷாஜி ஸ்டைல் ஜஸ்டிஸ். நோ எஸ்கேப், நோ எஸ்கியூஸ்.